ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் டூயிங் வெல். ஸோ தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன் சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். குறிப்பாக இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை குரூப் டிக்கான எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. ஸோ அதுக்கான சிட்டி இன்டிமேஷன் சைட் அந்த லெட்டர் எல்லாமே எனது வந்துருச்சு. ஸோ எக்ஸாம் நடக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் என்பது எனது ஓப்பன் செய்யப்படும். குறிப்பாக இந்த ஹெக்டிக்கான டைம் பீரியடில் நாம் என்ன சார் பண்ணலாம்? ஸோ எக்ஸாமுக்கு ஒரு லாஸ்ட் வீக் தான் இருக்குது சார். இந்த வீக்கில் நம்ம என்ன மாதிரியெல்லாம் நம்முடைய ப்ரிப்பரேஷனை நம்ம வலு சேர்க்கலாம், வேல்யூ ஆடட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கங்க. இதை ஸ்கேன் பண்ணுறதன் மூலமாக நம்முடைய அடா 24/7 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அப்படி டவுன்லோட் செய்வதன் மூலமாக ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ், நிமோனிக்ஸ், டெய்லி பிடிஎஃப், கண்டென்ட் ஓரியன்ட் பிடிஎஃப்ஸ், ஓகே, அது மட்டும் இல்லாமல் இமீடியட்டாக டைமுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்முடைய அடா 24/7 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளுங்க. உங்களுடைய வெற்றிக்கான நண்பனாக எது இருக்கும். ஓகேவா? ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமினேஷன் கடைசி 6 நாள். ஓகேவா? இதில் என்ன சார் படிக்கலாம்? ஓகேவா? எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம்? புதுசாலாம் எதுவும் படிக்க போகிறதில்ல, எப்படி நம்ம ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக அதற்கு முன்னால் இந்த நம்பரை குறித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 81 30 80 62 47 என்ற இந்த நம்பரை நீங்கள் குறித்து வச்சுக்கங்க. இது உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாகவோ ஃபியூச்சர்லேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு உதவக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புக் ரிலேட்டடாகவோ அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஷின் வாங்கணும் என்றாலோ இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? ஸோ அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோட் ஆல்ரெடி நான் ஷோ பண்ண இல்லையா? ஸோ அந்த கியூஆர் கோட் தான் ஸ்கேன் பண்ணிக்கிங்க. ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி 6 டே பிளான். ஓகேவா? குறிப்பாக ஹை வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா மார்க் டெஸ்ட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பாக மேக்ஸ் ஃபஸ்ட்டு, இதில் மேக்ஸு, ஸோ போர்ட் மாஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், இதெல்லாம் நல்லா ஹையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி கோடிங், டீகோடிங், அனாலஜி, சீரியஸ், சிலாஜிசம், ஓகே, இது எல்லாமே பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா ஈவினிங் டைமில் என்ன பண்ணணும், அதுக்கான மார்க் டெஸ்ட் என்பது ஒரு 1 ஹவராவது போடணும். 1 ஹவர் டெஸ்ட் எழுதிங்கன்னா 2.5 ஹவராவது அனலைஸ் பண்ணணும், மறுபடியும் அனலைஸ் பண்ணணும். ஓகே, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் தரும். பிவைக்கு கொஷினையும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ அதற்கு அடுத்து 2வது நாள் என்ன சார் பண்ணலாம்னா சயின்ஸில் ஃபார்முலாஸ், என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரிசிட்டி, லைட்டு, இதெல்லாம் அதிகமாக கணக்குகள் கேட்பாங்க. சவுண்டு, இதெல்லாம் கணக்குகள் கேட்பாங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் டேபிள், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பாக வரும் சார். கெமிக்கல் ரியாக்ஷன் சமன்படுத்துறது, இது எல்லாமே கண்டிப்பாக வரும். ஆசிட் பேசஸ், அதே மாதிரி பயாலஜியில் ஹியூமன் அனாட்டமி, பிளான்ட் கிங்டம், டிசீஸு, நியூட்ரிஷன், இந்த மாதிரியான டாபிக் எல்லாம் 2வது நாள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆர்ஆர்பியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 50லேருந்து 70 கொஸ்டின் அன்னைக்கு சால்வ் பண்ணி பாருங்க. பிவைக்கு கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது 2வது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, டே 3 பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேக்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, ஓகேவா, ஸ்பீட், டிஸ்டன்ஸ், மென்சுரேஷன், ஓகே, தென் ஃபார்முலாஸ், அது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். 6 மாதத்துலேருந்து 8 மாதத்தில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்துருக்கணும். அந்த நோட்ஸை மறுபடியும் பாருங்கள். ஸ்கீம்ஸு, அவார்ட்ஸு, ஓகேவா, ஸ்போர்ட்ஸு அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸு, இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? அப்போ அதற்கான கொஷினையும் என்ன பண்ணணும், அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா என்னது ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது 3வது நாள். அதுக்கடுத்து 4வது நாள் பார்த்தீங்கன்னா ஓகேவா, அசஸ்மெண்ட், குறிப்பாக டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன்ஸ், ரீசனிங்கில், ஓகேவா. அதே மாதிரி ஜிகேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஜியாகிரஃபி, இதற்கான நோட்ஸ் எல்லாத்தையும் ஒரு முறை ரிவிஷன் பண்ணி பாருங்கள். ஃபைனல் மார்க் டெஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் 2 இந்த டைமில் எழுதி பார்த்துருங்க 4வது நாள். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது நாள். ஓகே, 5வது நாளில் ரிவைஸ் ஆல் த நோட்ஸ். ஓகே, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துங்க ஒரு முறை எல்லா நோட்ஸ்லையுமே. ஓகேவா? தென் டயக்ராம்ஸ், ஓகே, பீரியாடிக், இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு முறை அப்படியே எழுதி வச்சு பார்த்துங்க. ஸோ ஜஸ்ட் மெடிடேட் தட். ஓகே, மெடிடேட் தட் மீன்ஸ் ஜஸ்ட் சி தட், அவ்வளோதான். உட்காந்து படிக்கிறதோ, ஓகேவா, இந்த வேலை எதுவுமே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் லிசன் இட். ஓகே, ஜஸ்ட் ரீட் இட், ஜஸ்ட் மெடிடேட் ஆன் திஸ், அவ்வளோதான், போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தென் 6வது நாள் ஓகேவா, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, ஜஸ்ட் பி ஃப்ரீ, அவ்வளோதான். ஓகேவா? ஃப்ரீயாக இருங்க. அப்படி உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க தோணல, உங்களுக்கு படிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா ஜஸ்ட் மறுபடியும் ஒரு முறை அதை பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, இது மட்டும் போதும். அதுக்கு முன்னால் 6வது நாள் உங்கள் அட்மிட் கார்டு எடுத்துக்கிட்டிங்களா? உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக எடுத்தாச்சா? ஐடி ப்ரூஃப்லாம் கரெக்டாக இருக்கா? எந்த சென்டரு,
முடிஞ்சால் ஃப்ரீயாக ஒரு சென்டர் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து எனக்கு போயிட்டு வந்துருங்க, ரூட்லாம் பார்த்துக்குங்க. அப்போ எவ்வளோ டைம் ஷிஃப்ட் 1ஆ 2ஆ 3ஆ அந்த டைமுக்குள்ளே நம்ம ரீச் ஆக முடியுமா, பஸ்ஸில் போகிறோமா இல்லை பைக்கில் போகிறோமா இல்லை காரில் போகிறோமா, இது எல்லாமே எனது பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டான ஃபுட்டு சாப்பிடுங்க, ஓகேவா, பி ரிலாக்ஸ், ஓகேவா, ஜூஸ் இருந்தால் சாப்பிடுங்க, அன்றைக்கி ஃபுல்லாக மீன்ஸ் பீரியாடிக்கலாக எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ ரொம்ப ஹெவி ஃபுட்ஸ் எல்லாம் எனது அவாய்ட் பண்ணுங்கள் அந்த ஒரு நாள் மட்டும், ஓகேவா. ஏன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் பி வித் எனர்ஜி, ஓகேவா. ஸோ ஏன்னா ஸ்டொமக் ட்ரபிள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஃபீல் ஃப்ரீ, ஓகேவா. ஸோ லாஸ்ட் நாள் இது மட்டும் எடுத்து ஒரு ஃபைலில் வச்சுக்கிங்க, போதுமானது. எந்த டைம் ட்ராவலிங் பிளான் இதெல்லாமே கரெக்டாக நான் பிளான் பண்ணிக்கிங்க. ஸோ 6வது நாள் போதுமானது. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு நீங்கள் போவீங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேவா. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க, ஓகேவா. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேவா, நீங்கள் ஓகே இந்த எக்ஸாமினேஷன் எழுதுங்க, எழுதி முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க, ஓகே. ஸோ இதே மாதிரி குரூப் டி எக்ஸாமினேஷன் அடுத்த வருஷம் எழுதக்கூடிய நண்பர்களுக்காக உங்களுக்காகவே தமிழ்நாடு மெகா பேக் என்பது காணப்படுது. நம்முடைய அகாடமியில் நம்ம வந்து வச்சுருக்கோம். குறிப்பாக எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஓகே, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, ஓகே, ஆர்ஆர்பியில் என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட், அசிஸ்டன்ட் லோகோ பைலட், ஓகேவா, தென் டெக்னீஷியன் கிரேட் 3, ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் கண்ட்ரோலர், இந்த எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்கும் ஒரே கோர்ஸு. அதே மாதிரி எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், பேங்கிங்கில் ஐபிபிஎஸ் கிளர்க்கு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேக் 5199 ரூபாயில் YT104 அப்படின்ற கூப்பன் கூட எனது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். YT104 அப்படின்ற கூப்பன் கூட பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் அப்படி என்பது இருக்குது. ஸோ 4199 ரூபாய், ஓகே, தொகையை கொண்டது, ஓகேவா. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 படிக்கிறீங்க, குரூப் 4 படிக்கிறீங்கன்னா இப்போ எக்ஸாமினேஷன் குரூப் 2 2Aக்கு வரப்போகுது, அதே மாதிரி குரூப் 4க்கு வரப்போகுது, ஓகே. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்யூலேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா 4000 வேகன்சி கிட்டே என்னது 2 சேர்த்து சொல்கிறேன், ஓகே, இருக்க போகுது. 4000க்கு மேலே தான் வேகன்சி என்பது இருக்க போகுது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A அண்ட் குரூப் 4ல். ஸோ அதனால் கவனமாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பேக்கேஜை எடுத்துக்கொள்ளலாம். 2 2A அண்ட் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணோம்னா 1க்கும் சேர்த்துக்கு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு இதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம். 4199 ரூபாய் தான் YT104 அப்படின்ற கூப்பன் கூட பயன்படுத்தி கொள்ளுங்க. அதற்கடுத்து ஓகேவா, இப்போ ரீசெண்டாக ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆர்ஆர்பி எழுதக்கூடிய உங்கள் எல்லாத்தையுமே ஒருவேளை நீங்கள் டிப்ளமோ படித்த இன்ஜினியராக இருந்தால் அல்லது பிடெக் கிராஜுவேட் இன்ஜினியரிங்காக இருந்ததுன்னா அல்லது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனும் எழுதலாம். இதற்கும் இப்போ அப்ளை பண்ணி வச்சுங்க. 3799 ரூபா தான். ஸோ இதற்கான பிளானும் ஆல்ரெடி நான் வந்து நம்முடைய சேனல்லையே வந்து 90 நாள் பிளான் அப்படின்னு போட்டிருக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் அந்த வீடியோவையும் பார்க்கலாம். அந்த வீடியோவை பார்த்துட்டும் என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். YT104 அப்படின்ற கூப்பன் கூட பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 300க்கும் மேற்பட்ட கிளாஸ் இருக்கும், மார்க் டெஸ்ட் இருக்கும், ரெக்கார்டட் வீடியோ இருக்கும். இதை எல்லாத்தையுமே உங்களுடைய நலனுக்காகவே எனக்கு இவ்வளோ குறைவான அமௌண்ட்டில் நம்ம தமிழ்நாட்டிலே நம்முடைய அடா 24/7 மட்டும்தான் தராங்க. 4098 போஸ்ட் இந்த ஜூனியர் இன்ஜினியர் மட்டும், ஓகேவா. 4098 போஸ்ட், சம்பள ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 55,000க்கு மேலே தான், ஓகே. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம் எதுன்னு கேட்டால் இந்த ஆர்ஆர்பி ஜூனியர் இன்ஜினியர், ஓகேவா. ஸோ இதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், ஓகே. அதே மாதிரி இல்லை சார் நான் ஆர்ஆர்பி மட்டும் படிக்கிறேன், நான் குரூப் டி, ஏஎல்பி, என்டிபிசி, டெக்னீஷியன் கிரேட் 3 இதுக்கு நான் தனியாக படிக்கிறேன் அப்படின்னா 2799 ரூபா சிக்னல் பேட்ச் YT104 அப்படின்ற கூப்பன் கூட எனது பயன்படுத்திக் கொள்ளுங்க. YT104 அப்படின்ற கூப்பன் கூட பயன்படுத்திக் கொள்ளுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, 26 போஸ்ட் தான். இருந்தாலும் வாய்ப்புகளை விடக்கூடாது. எக்ஸாம் ட்ரெண்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக எழுதுங்க போய் எக்ஸாமினேஷனை, ஓகேவா. 2999 ரூபா. ஸோ YT104 அப்படின்ற கூப்பன் கூட எனது பயன்படுத்திக் கொள்ளுங்க, ஓகேவா. அதற்கடுத்து ஓகே இல்லை நான் குரூப் 2 2Aக்கு தனியாக படிக்கிறேன் சார், மற்ற எல்லா இதோடையும் நான் தமிழ்நாடு மெகா பேக்கில் எல்லாத்தையும் சேர்த்து படிக்கல, 2 2Aக்கு மட்டும் படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கான கோர்ஸ் செழியன் பேட்ச் 2899 ரூபா YT104 அப்படின்ற கூப்பன் கூட எனது பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி வேல்பாரி அப்படின்ற பேட்ச் இருக்கு. குரூப் 4க்கானது ஜெனரல் தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் தருவாங்க. குரூப் 2 2Aல ஜெனரல் தமிழ் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ்க்கு முக்கியத்துவம் தரப்படும். இதில் ஜெனரல் தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படும். YT104 அப்படின்ற கூப்பன் கூட பயன்படுத்தி கொள்ளுங்க. YT104 அப்படின்ற கூப்பன் கூட பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இப்போ ஆனுவல் பிளானர் வெளிவிட்டுட்டாங்க. ஃபிங்கர் பிரிண்டிங் எஸ்ஐ எனது வரப்போகுது. ஸோ YT104 என்ற கூப்பன் கூட பயன்படுத்திக்கிட்டு 1999 ரூபாயில நீங்க இந்த கோர்ஸ்ல ஜெயிக்கலாம். அரன் அப்படின்றது YT104 அப்படின்ற கூப்பன் கூட பயன்படுத்தி கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் கிரீடம் எஸ்எஸ்சியில் வந்து கம்பைன்டு நீங்க ஒரு கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா YT104 அப்படின்ற கூப்பன் கூட எனது நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி சிஹெச்எல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா. டிஎன்பிஎஸ்சியில் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி இப்போ வந்திருக்கு. டிப்ளமோ அண்ட் ஐடிஐ படிச்சவங்களுக்காக, ஓகேவா. 3599 ரூபாய் YT104 அப்படின்ற கூப்பன் கூட எனது பயன்படுத்திக் கொள்ளுங்க, ஓகேவா. அதற்கடுத்து
தமிழ்நாடு டிஎன்இபி பவர் அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து எனது இருக்கு. ஸோ 3799 ரூபாய் YT104 அப்படின்ற கூப்பன் கூட எனது பயன்படுத்தி கொள்ளுங்க. ஓகே, அதுக்கடுத்து முதலீடு அப்படின்ற பேட்ச் இருக்கு. ஓகேவா, எஸ்பிஐ ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கானது. ஓகே, 2299 ரூபாய் YT104 அப்படின்ற கூப்பன் கூட எனது பயன்படுத்தி கொள்ளுங்க. ஸோ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் எஸ்பிஐ ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கானது YT104 அப்படின்ற கூப்பன் கூட முதலீடு பேட்ச். அதுக்கடுத்து பேங்கிங் ஃபவுண்டேஷனுக்கு 2799 ரூபாய். ஓகேவா, YT104 அப்படின்ற கூப்பன் கூட என்னது பயன்படுத்தி கொள்ளுங்க. ஓகேவா, வளர்ச்சி அப்படின்ற பேட்ச் இருக்கு. அதே மாதிரி செல்வம் என்ற பேட்ச் IBPS ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், அதுக்கான அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. ஸோ 2299 ரூபாயில் YT104 அப்படின்ற கூப்பன் கூட என்னது பயன்படுத்தி கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ADA 24/7 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளுங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், ப்ரீ PDF, நிமோனிக்ஸ் இது எல்லாமே என்னது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஜாப்ஸ் எப்போ வருது அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக வந்து சேரும். அதனால் எந்த எக்ஸாமினேஷனும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, உங்களுடைய எக்ஸாம் ஃப்ரெண்ட் அப்படின்னு யார் நம்முடைய இந்த ஆப்பை வச்சுக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ADA 24/7 தமிழ் சேனல் இருக்குது. இதே மாதிரி டிஎன்பிசி சம்பந்தமான தகவல்களுக்கு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. RRB SSC பேங்கிங் சம்பந்தமான சேனலுக்கு ADA 24/7 பேங்க் SSC ரயில்வே அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. இது உங்களுக்கான சேனல். ஓகேவா, ஸோ ஆல் தி பெஸ்ட். நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.